உங்க தாத்தாவா? காபி சாப்பிடுங்களா? காபி நான் கேட்ட போது இல்லன்னு எனக்காக கொஞ்சம் வச்சிருக்கேன். ஏங்க மிச்ச காபி சாப்பிடுறீங்களா? நான் காபி டீ எல்லாம் சாப்பிடறதே இல்லை. நான் எப்பவுமே எங்க வீட்டுல தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அரிசியை கடைஞ்சு போட்டு வெந்ததுக்கு அப்புறம் வடிச்சு மறுபடியும் தண்ணி 8 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி 2 லோட்டா சாப்பிடுவேன். பிரமாதமா இருக்கும். அதாவது இந்த பழைய சோறு சாப்பிடறத கொஞ்சம் பக்குவமா சொல்றீங்க. கிச்சன்ல செய்முறை குறிப்பே போயிடுவீங்க போல இருக்குது. பயங்கரமான ஐடியாவா இருக்குது. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? தட்டுல பழைய சோறு வேணுமா? அது இல்ல தட்டே வேணுமா? அது இல்ல சீனு. போன் உள்ள நம்ம பங்களா இருக்கு. நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் பழைய டைப். அத லேட்டஸ்ட் டைப்ல நீங்க கட்டிக்கலாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதை இடிச்சு புதுசா ஷூட்டிங் நடத்துற வீடு மாதிரி மாத்திடுவோம். இன்னைக்கு மெட்ராஸ்ல 3/4 வீட்டு சொந்தக்காரங்க அப்படிதான் பண்றாங்க. சொந்த வீட்டை ஷூட்டிங் வாடகை விட்டு மொட்டை மாடல குளிர்ல நடிகப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணிடுவோம். சரி என்ன, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என்ன கைவிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நடிகைக்கு மேல ஒரு கண்ணு நினைக்கிறேன். முடிச்சிடு ஒரு வீட்டை முடிச்சிடு. அப்படியா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் வந்து அந்த வீட்டை பாக்குறேன். நீங்களே வரீங்களா? என்னம்மா இருமுறீங்க? உடம்பு சரியில்லையா? ஆமா சேனு, ஒரு வாரமா பெட்ல இருந்தேன். யாரு கூட? இல்ல இல்ல, டாக்டர் நர்ஸ் யாராவது கூட இருந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க எல்லாம் உடம்பு நல்லா பாத்துக்கணுங்க. அப்பப்ப வெளில வரணும் இல்லையா? சேனு, நீங்க எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா ட்ரிம்மா இருக்கீங்க? இது ஸ்மார்ட்டா? ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்களா? பாருங்க, உங்களுக்கு யாரோ என்ன பத்தி தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அந்த மாதிரி வீடு இல்ல. நாங்கெல்லாம் குடும்பத்து பசங்க. அது இல்ல. ஐயோ நிஜமாக இதுதான் நான் சர்டிபிகேட் வாங்கி வைக்க முடியுமா? இருந்தாலும் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஓகே ஓகே. இந்த 5000 ரூபாய் பணம் இருக்கு. 5000 ரூபாய் எதுக்குங்க? சும்மா வச்சுக்கோங்க. இன்னொரு 5000 ரூபாய் கொடுங்க. இல்ல மினிமம் 10,000 வாங்கினா பெருமையா இருக்குன்னு நினைச்சேன். சரி, உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ என்ன கேளுங்க. உங்களுக்காக நான் தயாரா இருக்கேன். ஐயோ, உங்களுக்காக எந்த விதமான உதவி செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். என்னது இந்த திரிபுர சுந்தரி இப்படி உணர்ச்சி வசப்படுறாங்க? நீ அவங்க கையாகிட்டு இருக்கியா? இன்னும் அவங்கதான் எந்த விதமான உதவியும் செய்ய தயாரா இருக்குன்னு சொல்றாங்களே. ஏதாமே நம்ம தொழில் கொஞ்சம் பணம் கேட்போமே. அடிச்சு பல்லெல்லாம் பேசுவேன். நம்மளோட தொழில் என்ன தெரியுமா? ரியல் எஸ்டேட் பிசினஸ். பணத்துக்காக நான் என்னையே இழக்க தயாரா இல்ல. அதுவும் 5000 ரூபாய்க்கா? உள்ள கொண்டு போய் போ. என்ன நாய் துரத்துதா? இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் கொடவாசல் சிகாமணின்னு ஒருத்தர் என்ன பொண்ணு பார்க்க வரான். எனக்கு போட்டியா கொடவாசல் சிகாமணி ஒண்ணு பொண்ணு பார்க்க வரானா? ஓகே, அவனை நேரா பரங்கிமலை வர சொல்லு. ஒரு ஃபைட் வச்சுக்கலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடி. விளையாடாதீங்க சீனு. நீங்க தான் இந்த ஆபத்துல இருந்து எப்படியாவது காப்பாற்றணும். இன்னும் கவலைப்படாத. நான் அப்படியே ஐடியா பண்ணி அவனை காலி பண்ணிடுறேன். ஆனா ஒருவேளை என்ன விட அந்த பையன் கொஞ்சம் அழகா இருந்தா வச்சுக்கோ, நீ பாட்டுக்கு டக்குன்னு மனசு மாறிடாத. நான் அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, இந்த காலத்து பொண்ணுங்களே நம்ப முடியல. கொஞ்சம் கலரா இருந்தா கட்சி மாறிடுறீங்களே. யாரு குழந்தை? நானே என்னடா அண்ணனை இன்னும் காணுமே பார்த்தேன். வந்துச்சு. இதான் விஜி. ஏன் அலைகிற? பயங்கரமான பார்ட்டி எத்ராஜ் காலேஜ் வாசல சுத்திட்டு இருந்தது. இந்த போலீஸ் எல்லாம் செக்யூரிட்டி டைட் பண்ணா கொஞ்சம் அடக்கி வாசிக்குது. நான் கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு, உணர்ச்சி வசப்படாத. இன்னொருத்தருக்கு கல்யாணம்னாலே சோகமா இருந்தது. உங்க அப்பா உடம்பு சரியில்லையா? ஏன் அசிங்கமா இருக்காரு? யார பார்த்து என்னோட அப்பாங்கிற? இன்னும் அவ்வளவு கேவலம் உனக்கு? இது யாரு தெரியுமா? உங்க அப்பா இல்ல, பூதம். பூதமா? ஒண்ணு பயந்துட்டேன். சீனு, ஏன் பூதத்தெல்லாம் வீட்டுல வளர்க்குறீங்க? பூதத்தை வளர்க்கிறோமா? அது தன்னால வளர்ந்து வந்திருக்குது. சும்மா அப்படி வச்சிருக்கோம். பயங்கர வித்தியெல்லாம் காட்டுவோம். லைசன்ஸ் இருக்கா? இது என்ன நாயா? கார்பரேஷன்ல போய் லைசன்ஸ் வாங்குறதுக்கு? சீனு சீனு சீனு, என்ன என்ன? எனக்கும் இந்த மாதிரி ஒரு பூதம் வேணும். உனக்கு பூதம் வேணுமா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, குட்டி போடும் தரேன். போ.
வந்தானா இது வரையும் வரல, வந்துருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வருவான். இந்த ரூட்ல தான் வந்தாகணும். பேர் தெரியுமா? கொடவாசல் சிகாமணி. சொல்லி கொடுத்த மாதிரி ஆக்ட் பண்ணோம். கரெக்ட் டைத்துல நான் என்ட்ரி கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட். பெரியவரே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அடே, இது நம்ம ஜேபி வீடு. ஆமா, நீங்க யாரு? என் பேரு சிகாமணி. நான் கொடவாசல்ல இருந்து வரேன். அடே, கொடவாசல் சிகாமணியா? என்ன உங்களுக்கு தெரியுமா? இப்ப சொன்னீங்களே. சரி, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அடடா தம்பி, உங்களுக்கு தான் என்ன பெருந்தன்மை. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே கல்யாண பொண்ணு மறுபடியும் பொண்ணு பார்க்க வந்திருக்கேப்பா. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. என்னையா வளர்ற தம்பி? பதட்டப்படாம நான் சொல்றது கேளுங்க. நீங்க பார்க்க போற விஜய்ங்கிற பொண்ணுக்கோ சீனுங்கிற பையனுக்கோ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு தெரியாது. எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும்னு சொல்ல வந்தேன். பெரியவரே, நடந்ததை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. விஜய் இருக்காளே, தங்கமான பொண்ணு. நாளைக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டா கூட உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னா பக்கத்துல இருக்கிறவன பார்த்துதான் சொல்லுவா. அவ்வளவு அடக்கமா? கண்ணு ஒன்ற. என்னங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்புது? பூதம் தானே கிணறியே வெட்டுது. பொண்ணுக்கு புத்தி சரியில்லை, காது வேற கேட்காது. மற்றபடி தங்கமான பொண்ணு. மாப்பிள்ளை சீனு இருக்கானே, பயந்த சுபாவம் உள்ள பையன். சேர்ந்து வாழலையே தவிர தினம் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா ஆசையா 6 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து தருவான். நாளைக்கே நீ மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ணிட்டா கூட பூ மட்டும் அவன் தான் தருவான். அதோ அங்க வரான் பாருங்க அவன். நான் விஜய்க்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா. மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் விஜய 2 நாளா பார்க்கல. ஒட்டேக்கா கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா. பாத்தியா? சொல்லல. ஓ, இவர் தானா? இது யார் தாத்தா? பார்க்கவே கேர மாதிரி இருக்காரு. இவர் தான் நம்ம கொடவாசல் சிகாமணியா. நம்ம விஜய பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. பாவம். சிகாமணி இங்க வாங்க. நான் ஒருத்த ஏமாந்தது பத்தாதா? நேற்று நான், இன்று நீ, நாளை யாரோ. டெய்லி மெட்ராஸுக்கு லைட் ஹவுஸ் சுத்தி பார்த்துட்டு போற மாதிரி விஜய பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. எப்படி போறது? ஜேபி வீட்டுக்கா? எதுக்கு சார்? பொண்ணு பார்க்க தான். பொண்ணு பார்க்கவா? நேர போய் லெஃப்ட்ல போனோம். எங்க இருந்து வரீங்க? சுரேஷ் ஃப்ரம் சிங்கப்பூர். ஓ, வெரி குட். நேர போனா ஃளைட் கிடைக்கும். போங்க. ஏங்க ஜேபி வீட்டு எப்படி போனோம்? ஜேபி வீட்டுக்கா? எதுக்கு? கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கத்தான். பொண்ணு பார்க்கவா? பாருங்க, உங்க பையனுக்கா? எனக்கு உங்களுக்கே வா. ஐயோ, நேர போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே. ஹெல்மெட்டை கைட்டாத போறீங்க.